திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு நம்ம நேர்காணல் யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மாபெரும் சினிமா ரசிகர். அதாவது சினிமா ரசிகர்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சினிமாவை ரொம்ப ஆத்மார்த்தமாக ரசித்தனால தான் சினிமாவில் நிறைய வேலை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிறைய திரைப்படங்கள் இயக்கியும் இருக்கிறாங்க, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறாங்க. யார் அவங்க? முக்தா ஃபிலிம்ஸ். முக்தா ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னானே முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள். முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஏராளமான திரைப்படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அதே சமயத்தில் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் இன்றைக்கும் மைல் ஸ்டோனாக பேசக்கூடிய ஒரு படமும் இருக்குது. அந்த படத்தை பற்றியும் நம்ம பேச போகிறோம். அது பல மனதை தொட்ட ஒரு படம். எல்லாருமே வந்து காமன் பப்ளிக்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சார் அந்த படமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். அது ஒரு அற்புதமான திரைப்படம். ஸோ அந்த திரைப்படத்தை பற்றியும் முக்தா ஃபிலிம்ஸ் பற்றியும் சொல்வதற்காக திரு முக்தா ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். திரு முக்தா ஸ்ரீனிவாசனுடைய மூத்த மகன் நீங்கள் முக்தா ரவி. இந்த படத்துடைய அடுத்த பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து ராஜா சாரோட மியூசிக். ஆமாம். ஸோ அவருடைய ஐ திங்க் இது 400 ஃபிலிம், 400வது படம் தெரியல எனக்கு. அது 400 படம் இருக்கலாம். ஆமாம், 400 ஃபிலிம். அஞ்சலி வந்து 500வது படம். கரெக்ட். இது வந்து 400 ஃபிலிம்னா ராஜா சட்ட ஒன்று அவர் வந்து என்ன வேணுங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் பின்னிட்டு வரவர். அப்பா வந்து இந்த மாதிரி டியூன் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னார். அப்பா வந்து பீரியாடிக்கல் மூவி கொஞ்சம் இவங்க சொல்கிற கதை வந்து கொஞ்சம் அந்த ஏஎம் ராஜா ஸ்டைலில் பண்ணுங்கன்ட்டு போயிட்டார் அப்பா. ஓ, அந்த ஸ்டைலில் பண்ணுங்கன்னு அதை அவர் அப்படியே மைண்டில் வச்சுருந்தார். அவர் மைண்டில் வச்சு நான் சிரித்தால் தீபாவளி இல்லை பறிக்கூடும் அந்த பாட்டையும் சின்ன சின்ன கண்ணனி அந்த பாட்டில் ரிதமு கேளுங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். ஆமாம். சின்ன சின்ன அந்த கல்யாண பரிசா தேனி லெவலே வரும். தேனி லெவல அந்த ரிதம் பாருங்க, அந்த பேங்கோஸ் பீட் இருக்கு பாருங்க. ஆமா, அது அந்த பேங்கோஸ் பீட் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருப்பாரு. அவர் தவிர அதே அந்த இந்த பீட் நீங்க சொல்றது எக்ஸாக்டா அந்த அதெல்லாம் அதே மாதிரி ஜாஸ்தி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே அவர் யூஸ் பண்ணவே இல்லை பாட்டில். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய கிட்டார் அது இது எதுவுமே இது பண்ணல. எல்லாமே உங்களுக்கு வந்து படத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணார். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல நிறைய பண்ணார். அது ரெண்டாவது தீம் மியூசிக் நிறைய கொடுத்தாரு. இந்த தென்பாண்டி தீமையில சிமையில அந்த தீம் சாங்கை வந்து அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பெல் சவுண்டு அது இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் 3 மணி நேரம் படத்துக்கே கொடுத்துட்டார். 3 மணி நேரம். இப்போ எனக்கு அது ஒரு கேள்வி இருக்கு. அதாவது லெனின் சார் எடிட் பண்ணி முடிச்சு ஒரு 2 hour 40 minutes கிட்ட அந்த ஃபுட்டேஜ் ஒரு ஃபைனலாக ஒரு படம், அதைத்தான் ராஜா சார் பார்த்தாரா? 6 hours படம், 6 மணி நேரம் படத்துக்கு ஒரு மியூசிக்கும் பண்ணிட்டாரா? பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன சார்? 40 நாள் ஆச்சு சார் இதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்கு. எங்க பண்ணாங்க அதுக்கு? இங்கேயே தான். இது சுஜாதால பண்ணோம். பாலாஜிக்கு 6 லட்சம் ரூபாய் பில் ஆச்சு. 40 days. ஆமா, பிரம்மாண்டமான. ஆமா, அதில் தான் அப்போ ரொம்ப பீக் டைம் இல்ல ராஜா சார்? ரொம்ப பீக் டைம். பட் இருந்தாலும் அவர் வந்து படம் நல்லா வரணுங்கிறதுனால இது பண்ணுவார். எக்கச்சக்கமா சார். ஒரு பூந்தொட்டியே வந்து ஒரு 100-150 பூந்தொட்டி வாங்குவோம் சார். அதே மாதிரி இந்த இதுக்கு இருக்கு இல்லையா, ரெடிமேடா ஒரு கையில என்னைக்குமே ஒரு இந்த பூவாளி இருக்கு இல்லையா, ஒரு 50-60 வாளி பூவாளி கையில ரெடிமேடா இருக்கும். ஏன்னா வந்து மழை சீனுங்கும் போது உங்களுக்கு இந்த ஃபயர் இன்ஜின் அவன் ரெகுலராகவே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருந்துட்டான் எங்களுக்கு. ஏன்னா எல்லா நிறைய சீன் வந்து மழை சீன் இருக்கின்றது. ஓகே. ஸோ அதனால அது இல்லைன்னா பூவாளி இல்லை, அங்கேருந்து அங்கங்கே மரத்து மேலே ஏறி நின்று அங்கங்கே கொட்டி கிட்டு இந்த க்ளோஸ்அப் சைட்லாம் அந்த பக்கம் கொட்டுறதுக்கு ரெயின் எஃபெக்ட். இப்போ வந்து எல்லாம் சிஜியில் பண்ணுறாங்க. இப்போ அப்போ எங்கேருந்து சிஜி இது? அதுவே என்னன்னா அது வெயிலோட இது இருக்கும் உங்களுக்கு, பளிச்சுன்னு வெயில் இருக்கும், வெயில் இருக்கும், மழையும் இருக்கும்.
நீங்க பாத்தீங்கன்னா பாதி சீன் அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் இப்போ பண்றாங்க. அது அப்பெல்லாம் ரொம்ப டஃப்பா இருந்தது எனக்கு. என்னன்னா அந்த அந்திமழை மேகம்ங்கிற சாங்கு நான் அதை யோசிச்சு பார்த்துருக்கேன். உங்களுக்கு சன்லைட்டோட இதுவும் கொஞ்சம் தெரியும் அதுல. ஆமா ஆனா மழை பெய்யும். ஆமா மழை பெஞ்சிட்டு அந்த மழையில டான்ஸ் ஆடுறது தான். ஆமா. அது வீனஸ் ஸ்டுடியோல தான் பண்ணது. ஆமா கம்ப்ளீட்டா. ஆமா அந்த தொட்டி. ஆமா ஓகே. அதெல்லாம் அதுதான் நான் அதான் யோசிச்சேன். நான் ஏன் இதை கேட்டேன்னா, ஏன்னா அது வெயிலும் அடிக்கிற மாதிரி இருக்கு, அதே சமயம் வெயில் அடிக்கிறதுனால 102 டிகிரி வெயில் அடிக்கும் போது உங்களுக்கு மழைக்கு வெயில் இல்லாம எப்படிதான் இருக்கும். பயங்கரமான ஒர்க் அது. இது இல்ல. இதோட காமெடி என்னன்னா, நாங்க சிம்லா ஸ்பெஷல் எடுத்தும்போது சிம்லால வந்து கண்டினியூட்டி வந்து இங்க மெட்ராஸ்ல வந்து எடுத்தோம். இதுல தான் நடிகர் சங்கம் மண்டபம் அந்த மாதிரி ஒரு 5-6 மண்டபம் எங்க மண்டபமே இருந்தது, அங்க எடுத்தோம். அப்ப நல்ல அக்னி நட்சத்திரம். எஸ்வி சேகர் புஷ்குல்லா, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் ஸ்வெட்டரு, இது 3-4 போட்டு கையில கிளவுஸோட நடிச்சாங்க. வேர்த்து ஊத்திரும். ஏண்டா 102 டிகிரில இதெல்லாம் கொடுத்து நடிக்க சொல்றீங்களாடா அப்படின்னு பார்த்து எஸ்வி சேகர் அது ஒரு டப் ஓடும் அவரை பார்த்துட்டு. தப்பா நடிச்சுட்டோம், சிம்லா ஸ்பெஷல் நடிச்சு தப்பா எடுத்து இங்கெல்லாம் வந்து 102 டிகிரில போட்டு வதைக்கிறாங்கடா அப்படின்னு. சினிமால ரொம்ப கஷ்டமா நீங்க சொன்ன மாதிரி வந்து ரெயின் எஃபெக்ட். எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அந்த இந்த மாதிரி படங்களுக்கு முன்ன மாதிரி கிடையாது. இப்போல்லாம் உங்களுக்கு கலர் கரெக்ஷன்ல வந்து கொஞ்சம் நீங்க எல்லாமே பண்ணலாம், நீங்க மாத்தலாம். கரெக்ட். அப்ப அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. இல்ல அப்போ கலர் கரெக்ஷன் நாராயணன் ஒரு கலரிஸ்ட் இருந்தார் ஜெமினியில. அவர் பண்றது புருஷோத்தமன் நாராயணன் பண்றது கலர் கரெக்ட். ஆமா, எனி கலர் கரெக்டட் பை புருஷோத்தமன் நாராயணன் தான் அவர் பண்ணி கொடுக்குறது. அது கிரேட். ஸோ இதுல மியூசிக் வந்து அதே மாதிரி இப்போ 6 மணி நேரம் படத்துக்கு ரீ ரெக்கார்டிங், பாடல்கள் எல்லாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. ஆமா. ஸோ இந்த படத்துல வேற நீங்க சந்திச்ச ஒரு சர்ச்சையான விஷயமோ கஷ்டமான விஷயம் என்ன? ப்ரொடியூசரா ஒர்க் பண்றது பெரிய லென்த்தியான ஒரு ப்ராசஸ். 100 நாள் ஷூட் பண்ணீங்க, ஏராளமான பட்ஜெட்டு, பயங்கரமான பொருட்செலவு, ஆர்டிஸ்ட் எல்லாம். ஆர்டிஸ்ட் சொல்லும்போது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொல்லுவார், ஆனால் முக்தா சீனிவாசன் வந்து பயங்கரமா டென்ஷனாக இருப்பாரு, எல்லா சீனுக்கும் நோன் ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டது. அதாவது அந்த க்ரௌடு வந்தா கூட தெரிந்த முகங்கள் 4-5 வேணும், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் வேணும்னு. ஸோ அதனால ப்ரொடியூஸ் பண்றதுக்கே பயங்கர ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒண்ணு சார், எங்களை பார்த்து நிறைய பேர் கத்துட்டாங்க சார். இல்லை ஒரு விஷயத்துல ஆனால் என்னன்னா சார், ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த தைரியம் சார். ஒரு விஷயத்துல சார் எங்களுக்கு அந்த தைரியம் கொடுத்தது யாரு தெரியுமா சார்? ஒரு விஷயத்துல நீங்க இறங்கிட்டு டைரக்டர் சொல்றதுன்னு ஆயிடுச்சு, ஆனா அதை கம்ப்ளீட் பண்ணீங்க பாருங்களேன். தட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு தி முக்தா ஃபிலிம்ஸ். அதாவது அது வந்து அதுக்கு முக்தா ஃபிலிம்ஸ் மட்டும் யார் மெயின் காரணம்? இப்போ ஜிவி வந்து அந்த படத்துக்கு வாஸ் ஒன்லி டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே. அவர் வந்து என்ன கமிட் பண்ணாரோ அந்த பணத்தை தான் கொடுத்தார். அது பிரித்து அந்த ஸ்டேஜில் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் மணிரத்னமும் கமலஹாசன் போயிட்டு எக்ஸஸ் இது ஆகுது கொடுங்க அப்படின்னு கேட்டவுடனே ஜிவி சார் என்ன பண்ணார், பார்க்குறேங்க நீ லிஸ்ட்டை கொடுன்னவர்னா அந்த லிஸ்ட்டை பார்த்து அரண்டுட்டு அப்பாட்ட ஃபோன் படத்தை நிறுத்திடுன்ட்டார். இந்த பட்ஜெட் வராது உங்களுக்கு கமர்ஷியலாகவும் இல்லை ஒன்றும், இது எங்கேயாவது உதச்சதுன்னா நீங்கள் பாவம், நீங்கள் ஃபேமிலியே இதுவாகிடும் அப்படின்ட்டாரு. சரி நீ என்ன சொல்கிறது, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சப்போர்ட்டாக அப்போ இருந்தது யாருன்னா, இப்போ கிறிசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இருக்காங்க இல்லையா பாய்ஸு, முஸ்லீம் பாய்ங்க, அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். தேன்மழையிலேருந்து அவங்க பழக்கம். ஹக்கு, நைனா, கமால், இது அவங்க ஈஸி கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் அவங்க தான் வந்து மெயினாக படங்கள்லாம் வாங்குவாங்க. யாசின்னு பெரிய அவங்க இருக்காங்க. இவங்க வந்து எப்போ கேட்டாலும் பணம் கொடுப்பாங்க எங்களுக்கு. எதுவுமே நம்பிக்கை இல்லை. நான் தான் போய் பணம் வாங்குவேன். என்னப்பா காஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கா, பார்த்து எடுக்க சொல்லு, எவ்வளோ வேணும் பணம் அப்படின்னா, என்னென்னா ஒரு 50,000 ரூபா தேவைப்படுறது அப்படின்னா, சரி கேஷ் கொடுப்பா அப்படின்ட்டுன்னா அவ்வளோதான். ஒன்றும் கையெழுத்து வாங்க மாட்டாங்க, இது பண்ண கூட கேஷ் கொடுத்துருவாங்க. எவ்வளோ ஒரு விஷயம் அது.
இந்த காலத்துல எனக்கு இன்னைக்கு எங்க பெரியப்பா இறக்கும் போது சார் அத்தனை பேர் இருந்தாங்க சார் அங்க. 12 ஒரு 1:30-2 மணிக்கு எங்க பெரியப்பா அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தாங்க. இந்த பிரீத்திங் இது பாயிண்ட் இருந்தது, இவங்க கூடவே இருந்தாங்க சார். அதனால எங்களுக்கு வந்து எங்க அப்பாவுக்கு வந்து என்ன, அவங்களுக்கு அவங்க முஸ்லீமா இருந்தாலும் சரி, இது மாதிரி சகோதரத்துவம் சார். அவங்கள மாதிரி ஒரு 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 பிரச்சனைன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சார், அதுக்கு வந்து கூட நிக்கிறது இவங்க தான் சார் நிக்கிறாங்க. கிரேட். நாங்க லைஃப்ல பார்த்துருக்கோம். எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இது பண்ணு வச்சுக்கோங்க, கமல் ஹக்கு கமால் பாய்கிட்ட சொன்னோம்னா எங்களுக்கு பணம் வந்துடும். எங்களை மாதிரியே பாலாஜிக்கும் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டரு, சிவாஜி ஃபிலிம்ஸ்க்கும் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர், எம்ஜிஆருக்கும் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர். அவங்க கேட்டா உடனே கொடுப்பாங்க. அதுல தான் முடிச்சோம் படத்தை, வேற எதுலையுமே முடிக்கல. அதை தவிர எங்க மாமனார், எங்களுக்கு மாமனார் அவங்க சைட்ல இருந்து ஃபண்ட் பண்ணாங்க கொஞ்சம் பணம். கடைசியில ஒரு அமௌண்ட் ஒரு 3 lakhs கொஞ்சம் கேட்டோம். அது அவரால் அரேஞ்ச் பண்ண முடியல. இம்மிடியட்டா நாளைக்கே ஓணுங்கிற மாதிரி இருந்தது. அது முடியல. அதுக்கப்புறம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மறுபடியும் நாங்கள் போய் கமால் பாய்கிட்ட போய் மறுபடியும் பணம் வாங்கினதுல ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அதனால நாங்கள் வாங்கினோம். வீடையும் அடமானம் வச்சோம். அடமானம் வச்சு தான் வாங்கினோம், படத்தை முடித்தோம். இதுவரை முக்தா ஃபிலிம்ஸில் அடமானம் வச்சதே கிடையாது. எங்களுக்கு நான் அடமானம் வச்சதோ கடன் வாங்கினதே கிடையாது. அந்த படத்தில் நிறைய கடன் வாங்கினோம். ஸோ படம் வந்து ஓகே, படம் முடிச்சிட்டீங்க. படம் முடிச்சதுக்கப்புறம் அதோடைய நீங்கள் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன், இப்போ ஜிவி சார் வந்து அப்போ தான் வராரு என்ட்ரி. ஆமாம், என்ட்ரி. அது வரையில் ஜிவி சார் முதல்ல வந்து இதுல ஹிந்தி படம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி எல்லா படமும் பண்ணாரு. இப்போ இது வந்து 1 crore மேல நீங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் செலவே ஆயிருக்கு அப்படின்னா, இது அந்த பீரியட்ல எப்படி இதோட டிஸ்ட்ரிபியூஷன் இருந்திருக்கும்? டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னா சார், பொதுவாக எங்களோட கால்குலேஷன் இப்படிதான் சார் இருக்கும். ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு சம்பளம் 10 lakhsன்னு வச்சுக்கோங்க. 5 times தான் அதோட சேல் வேல்யூ இருக்கும். அப்போ கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் சம்பளம் வந்து 20 லட்சம் ரூபா, 20 lakhs சம்பளம். ஸோ எங்களுக்கு வந்து அதோட சேல் வந்து மேக்சிமம் 1 crore நாங்கள் பண்ணலாம். கரெக்ட். ஆனால் படமே 1 crore பண்ணலாம். ஸோ அதனால எங்களோட காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 85ல இருக்கணும். 85ல பண்ணால் கொஞ்சம் 95 அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 lakhs முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு. ஒரு ப்ராஃபிட் ஒரு 5 lakhs to 10 lakhs இருக்கும். இப்படிதான் இதுன்னு. இதுல என்னன்னா, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பணம் வந்து கொடுக்கறதுக்கு பயந்துருந்தாங்க. கொஞ்சம் போனே எங்களுக்கு வந்து நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், செங்கல்பட்டு வாங்கினார். அவருக்கு படம் பிடிக்கல. கேடி குஞ்சுமோன். ஆமா, படம் பிடிக்கல. அவருக்கு நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவருக்கு இது பண்ணிட்டு சைன் பண்ணிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. பார்த்து தான் கொடுத்தாரு. ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு அவர் செட்டில்மெண்ட் வந்து தான் படம். ஸோ இப்படிலாம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸ் தானே. பணம் வரல அப்படிங்கிற போது அதில் வந்து கங்காதரன் ஒருத்தர் இதில் இருந்தார், பெங்களூர்ல இருந்தார், கர்நாடகா வாங்கினார். இப்போ கர்நாடகா ரிலீஸே பண்ண முடியல. அப்போ அவர் தான் அங்கே கங்காதரன் ஒருத்தர், அவர் அப்புறம் சேம்பர் பிரசிடென்ட். நாயகன் ரிலீஸ் பண்ணது கங்காதரன். அங்கே இருங்க கங்காதரன். பட் இன்னைக்கு கர்நாடகாவில் படமே ரிலீஸ் ஆகல. அவர் கங்காதரன். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 2 years கழிச்சு தான் அவர்கிட்ட இருந்து ஃபுல் பேமெண்ட் வந்தது நாயகனுக்கு. பட் நாயகன் வந்து ரிலீஸ் ஆனப்போ வந்து, இப்போ இருக்கிற நிலைமையை பேசுவோம். 87ல படம் ரிலீஸ் ஆச்சு. அன்றைய நிலைமை விட்டுருவோம். இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நாயகன் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ். அது வந்து அந்த கதை அமைப்பு, அந்த கதையோட இது, அதோட ரெண்டாவது ஒரு அப்ப இருந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இருந்தது பாருங்க. படத்தோட மென்டல் ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே இருந்தது. இந்த படம்னா இப்படி இருக்கும், ஒரு வில்லன், ஒரு கதாநாயகன், ஒரு வில்லன், அந்த மாதிரி இருக்கிறது இல்லாம அதுலேருந்து ஒரு மாதிரி ஒரு டைவர்சிஃபை ஆயிடுச்சு. இல்ல ஹீரோவே ஒரு வில்லனிக்கு டைப் ஆஃப் இவனா வராங்கிறது வந்து ஒரு புதுவிதமான கதைக்களம் அது. அதனால அது எடுப்பட்டது. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க இல்லையா, எங்க ரிலீஸ்க்கு முன்னாடி எம்டின்னு, எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ரெகுலர் ஒர்க்கு.
ஒரு படத்துல லாஸ் வந்ததுனால நாங்கள் we can manage அது ஒரு இன்னும் 2-3 படம் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ தட் வாஸ் நாட் அ இஷ்யூ ஃபார் அஸ். எங்களுக்கு அடித்தது வந்து சென்சார், நாயகன். அந்த படம் இட் வாஸ் பேண்ட் மூவி சார். இட் வாஸ் பேண்ட். நாயகனை ஏன் பேன் பண்ணாங்க? 2 reasons. Glorifying criminal activity and life history of a wanted criminal person. யாரு லைஃப் இஸ் வரதராஜமல்லி. இவங்க நாங்க வந்து வரதராஜமல்லியார் கதை இல்லைன்னு நாங்க கொண்டு வந்தோம். எங்களுக்கு இது தெரியுங்கிறதுனால மணிரத்னம் அவங்க குரூப் எல்லாரும் வந்து பேப்பர்லயே ஹிந்துலயும் இதுலயும் இந்த படம் வந்து வரதராஜமல்லி இன்னைக்கும் சொல்றாரு வரதராஜ முதலியார்ன்ட்டு இவரு. இன்னைக்கு அவர் அஃபிடவிட் கொடுத்திருக்காரு. அவருக்கு அங்க போய் வரதராஜ முதலியார்னு அஃபிடவிட் கதை இல்லைன்னு அஃபிடவிட் கொடுத்திருக்காரு. வாங்கிட்டு வந்திருக்கோம். எவனாவது கேஸ் பண்றவங்க உள்ள வைப்பாங்க. பட் ஆனால் விக்கிபீடியாவில் போடும்போது வரதராஜ முதலியார் கதை இன்னைக்கு கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு போஸ்டரில் கூட அன்னைக்கே நாயகன் வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜ முதலியாரை ரெசமல் பண்ணி எடுத்தாரு, இன்னைக்கு வந்து யக்குசாவை ரெசமல் பண்ணி எடுத்திருக்காருன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அப்போ வரதராஜ முதலியார் கதை வரதராஜ முதலியார் கதை சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, இங்கே சென்சாரில் பேன், இங்கே வந்து நீங்கள் பாம்பேயில் போய் வாங்கிக்கோங்கட்டாங்க. நாயகனுக்கு தமிழ்நாட்டில் சென்சார் கிடையாது. அப்போ இங்கே தான் பண்ணோம், இங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் போய் பாம்பேயில் போய் பண்ணிக்கோங்க. அதான் இங்கே சென்சார் சர்டிஃபிகேட் தரல. பாம்பேல போன உடனே எங்க அப்பாவை வந்து ஒரு கைதியாட்டம் ட்ரீட் பண்ண அந்த ஆபீசர். அவர் உட்கார விடல. 2 நாள் அப்படியே அலக்க வச்சாங்க பம்மன்ட்டுன்னு. அதுக்கப்புறம் என்ன விஷயம், நீங்க மட்டும் கிரிமினல்ல வந்து குளோரிஃபை பண்ணி இது பண்ணுவாங்க. இதான் இந்த ரீசன் பிரகாரம் குளோரிஃபைங் கிரிமினல் ஆக்டிவிட்டி சினிமாட்டோகிராஃப் ஆக்டிவ்ல இருக்கு. அது அந்த பிரிட்டிஷ் காலத்துல போட்டது. அது அந்த லைவ் பர்சன் ஆஃப் அதாவது குளோரிஃபைங் சினிமா கிரிமினல் ஆக்டிவிட்டினா ஒரு டானை பத்தி எடுக்கக்கூடாது. டானை பத்தி எடுக்கிறது அது எல்லா விதத்துலையும் நீங்க பொருந்தும். அதாவது இந்த கொலை பண்றத நீ நியாயப்படுத்துற. ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல நீ வயலன்ஸை நான் நியாயப்படுத்துற அப்படிங்கிறது. நீ இப்படி ஒரு ரூல் இருக்குங்கிறதே நீ தான் தெரியுது. இதெல்லாம் அதான் சார் பாதி பேருக்கு தெரியாதது. ஸோ அவன் வந்து ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டான் எங்க அப்பாவை. ஏன்னா அந்த மாதிரி இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதுக்கு முன்னாடி ஹிந்தி படத்தெல்லாம் எடுத்ததே கிடையாதா ஒரு குளோரிஃபைங் கிரிமினல் ஆக்டிவிட்டிங்கிறது? இப்போ நீங்கள் வந்து ஹிந்தியில் இப்போ தாவூத் இப்ராஹிம் கதைன்னுவாங்க. அப்போது வந்து இப்போ இதை எடுத்துக்காங்களேன், ஷோலை எடுத்துக்காங்களேன். ஷோலை கிரிமினல் குளோரிஃபைங் கிரிமினல் ஆக்டிவிட்டி கிடையாது. ஓகே, இல்லை நான் என்ன கேட்குறேன் சார், ஒன்றே அது வந்து நீங்கள் வந்து நாங்கள் பண்ண தப்பு சார். அந்த இவனை போலீஸ்காரனை அடிக்கிறீங்க இல்லையா, ஒரு போலீஸ்காரனா யூ ஆர் நாட் சப்போஸ் டு கில். இது நார்மல் ரூல் இருக்கு. போலீஸ்காரனை கில் பண்றதோடு இல்லாம போய் நம்ம வந்து மாட்டு மூளையை வாங்கின்னு வந்து அதை வந்து பின்னாடி வச்சு அடிச்ச உடனே மாட்டு மூளை வெளில வர்ற மாதிரி இதெல்லாம் அவன் கேட்டா நாங்களும் பண்ணோம். வயலன்ஸோட உச்சம்ட்டாங்க. ஆமா, அது சீன் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு நாங்களும் சரி போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். எங்க பெரியப்பா திட்டம் மாடெல்லாம் பண்ணாதீங்கடா, பண்ண ரொம்ப பாவண்டா அது இதுன்னாரு. கேட்கல. என்னன்னா அது அந்த ஒரிஜினாலிட்டி ஒன்று. மாட்டுக்கு தான் கொஞ்சம் அந்த மூளை கொஞ்சம் அந்த பெரிய இது வரும் உங்களுக்கு. ஆட்டுக்கு துணு தானே வரும், அது உங்களுக்கு தெரியாது ஜாஸ்தி. அதனால அந்த மாதிரி எல்லாமே பண்ணாங்க அவங்க. அதெல்லாம் பண்ணினோம். சரி, அதுக்கு சென்சாரில் போய் மாட்டிக்கிச்சு. மாட்டினோடனே படம் ரிலீஸ் ஆகாதுன்னு வந்தது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, Maharashtra government was well prepared not to release this movie. Maharashtra government. ஆமா, காரணம் என்னன்னா அந்த வரதராஜ முதலியார் வாஸ் a wanted person. அவரை வந்து தேடிட்டு இருக்காங்க. அவர் இங்க வந்து இங்க இதுல இருந்தார், சென்னையில வந்து அவர் இங்க ஒரு ஹைட் அவுட்ல இருந்தாரு. அண்ட் தமிழ்நாடு போலீஸ் வாஸ்
கிவிங் ப்ரொடெக்ஷன் ஃபார் வரதராஜ முதலியார் இங்கே. அது கடுப்பு அவங்களுக்கு, அந்த கடுப்பு. அதில் கே சுப்பிரமணியம் ஒரு தமிழ்காரர் ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தார். அவருக்கும் வரதராஜ முதலியாருக்கும் ஏதோ பஞ்சாயத்து என்னன்னு தெரியல. அவர் கண்டிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டார். இங்கே படமே ரிலீஸ் ஆகாது. தமிழ்நாட்டில் இருக்க கே சுப்பிரமணியம், தமிழ்நாட்டில் இருக்க கே மகாராஷ்டிராவில் எம்எல்ஏவா இருக்கிற கே சுப்பிரமணியம், மகாராஷ்டிராவில் இருக்கும் ஒரு தமிழர் கே சுப்பிரமணியம். ஆமா, சான்ஸே இல்லை. அவர் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டார். என்ன பண்றதுன்னே புரியல. அப்புறம் அப்பா வந்து மூப்பனார் வந்து he was very close to அப்பா. என்ன அவர் வந்து அவரும் எங்க அப்பாவும் பால்ய ஸ்நேகிதன் திரு ஜி.கே. மூப்பனார். அவர் வந்து பாம்பே பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியில அப்சர்வரா இருந்தார். ஓகே. அவரோட வேலையை என்ன, எல்லாரையும் சமாதானமா படுத்திட்டு எல்லாரையும் ஒருங்கிணைப்பது இருக்கு பாருங்க, அது கெட்டிக்காரரு. அவரும் கெட்டிக்காரரு, ஜி.கே. வாசனும் கெட்டிக்காரரு. ஆனால் தான் இன்னைக்கு ஒரு அலையன்ஸ் வந்தது காரணமே ஜி.கே. வாசன். பொலிட்டிக்கலும் இதுல வரும், கவலைப்படாதீங்க. அதனால இதுல வந்து இவருக்கு ஜி.கே. மூப்பனார் என்ன பண்ணாரு, நேரக்க அந்துலே, ராமராவ் அதிக்கு, அதுக்கப்புறம் வசந்ததா பாட்டில், இப்ப இருக்கிற சரத்பவார், அப்புறம் வேற கே சுப்பிரமணியம், இப்படி எல்லா ஷாலினி தாய் பாட்டில் இவங்கள்ட்ட எல்லாம் பேசி இந்த மாதிரி இந்த என் ஃப்ரெண்டோட படம், அவரும் காங்கிரஸ்காரன் அப்படின்னு பாருங்க, ஜஸ்டிஃபை. எங்க அப்பாட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டாரு. என்ன பண்ணாங்க, அப்பா வந்து கடைசியில் மணிரத்னம் வந்து அலைவா இருக்கணும்னு சொன்னார் நாயகன்ல கமலஹாசன். இல்ல அது ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று, நாளைக்கு பிரச்சனை வருங்கிறதுனால எங்க அப்பா வந்து இந்த இவனை வச்சு சுட வச்சுட்டாரு, நம்ம தினுவானந்த வச்சு சுட வச்சுட்டாரு. ஸோ அதனால அவர் ஜஸ்டிஃபை தான் பண்ணியிருக்கோம், கிரிமினல்ங்கிறதுனால அவனுக்கு இது இல்லைன்னா வேற எங்கேருந்தோ வந்து அவரை சுட்டுட்டான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பண்ணி இவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட இந்த மாதிரி இல்லை, அது இது கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கே சுப்பிரமணியம் மட்டும் ஒத்துக்கல, மற்ற எல்லாருமே ஒத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ் காந்திட்ட பேசினார் எங்க மூப்பனார். எங்க அப்பா பேசிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அது இதுன்னு உடனே, இப்போ ராஜீவ்காந்தி சார் வந்து பிரைம் மினிஸ்டர். இல்ல ராஜீவ்காந்தி அப்ப இருந்தார். அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. பட் ஆனா இங்க வந்து அவருக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் நடந்திருந்தது. ஆமா. ஸோ சேவ் ஓவர் இதுன்னு பேசி முடிச்ச உடனே தென் சென்சார் போர்டு வந்து இறங்கிட்டாரு. இல்லை என்ன எங்களுக்கு பெரிய இதுன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் தாங்காம எங்க பெரியப்பா என்ன பண்றாரு, இந்த 420 பீடா இருக்கு இல்லையா, அதை டெய்லி 20-30 ரூபா போட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன படம் ரிலீஸ் ஆகல, என்ன பண்றதுன்னு முன்னுக்குள்ள வீடை வைக்கலாமா நாட்டை வைக்கலாமா அந்த மாதிரி ஒரு தாட்ல படம். ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா போயிடுது. ஏன்னா எல்லாருக்கும் பணம் திருப்பி கொடுக்கணும். இந்த 1 கோடி ரூபாய் எங்களுக்கு அந்த அளவு சொத்தும் கிடையாது, வேற கடனை ஏகப்பமா வாங்கிட்டோம், தலைக்கு மேல வந்தாச்சு. என்ன பண்றதுன்னு எங்க அப்பா வந்து தைரியமா வந்து பார்த்துடலான்ற மாதிரி தான் எங்க அப்பா இருப்பாரு. எங்க பெரியப்பா அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் சாஃப்ட் டைப்பு. அதனால நிறைய இப்போ போட ஆரம்பிச்சுட்டாரு. உடனே இங்க இப்போ வந்து அதனாலே அவர் 100வது நாள்ல ஹி பாஸ்ட் அவே. இந்த படத்தோட 100வது நாள்ல ஹி பாஸ்ட் அவே. அது வந்து பிகாஸ் அவர் ஸ்ட்ரெஸ் தாங்காம அவர் போட்டது அந்த இதனால தட் இஸ் ஓகே, தட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல என்னன்னா இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா, இங்க இவங்க வந்து இது முடிச்சோடனே ராஜீவ் காந்தி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இறங்கி வந்துட்டாங்க. இறங்கி வந்த உடனே தென் சரி நீங்க வந்து அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்க வந்து ஒரு அஃபிடவிட்டை கொடுங்க, இந்த மாதிரி இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்டேருந்தும் ப்ரொடியூசர்கிட்டேருந்து அஃபிடவிட் வாங்கி சப்மிட் பண்ணோம். இது என்னென்ன எதில் கட் பண்ணலாம் அப்படிங்கிற சீன்ஸை மட்டும், சில இதெல்லாம் ரொம்ப வயலன்ஸாக இருக்குது, அந்த கொஞ்சம் இந்த மூளை வெளியில் வருதெல்லாம் இருக்கு, அதை கட் பண்ணிட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி அதெல்லாம் இது பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து ஒரு லெட்டர் இந்த சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் சென்சார் ஆக்ட் பிரகாரம் இது இஸ் நாட் அ லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் வரதராஜ முதலியார், ஒரு லெட்டர் கொடுங்க அப்படின்ட்டாங்க. அது என்ன ஏன்
என்ன காரணத்துல இல்ல லிவிங் பர்சனோட பயோகிராஃபி எடுக்கக்கூடாது. ஓ, லிவிங் பர்சனோட பயோகிராஃபி எடுக்கக்கூடாது. ஆமா. ஓகே. அதனால நீங்க ஒரு லெட்டர் இது என் கதை இல்லைன்னு கொடுங்க அப்படின்ட்டாங்க. அவரும் ஹைட் அவுட்ல இருக்காரு. எங்க பிடிக்கிறது? இருக்கிறதே 3-4 days தான். இதெல்லாம் வந்து இது மேட்டர் ஆஃப் 10th to 9th to 13th ஒரு 4-5 days நடந்த விஷயம் அதை சொல்றேன் நான். என்ன பண்ணாங்க தெரியல. உடனே என்ன பண்ணாங்க, யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, ஒருத்தரும் ஹெல்ப் பண்ணல. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா மதிவொலி சண்முகம் சொல்லிட்டு ஒரு பிஆர் இது இருந்தார், டைரக்டர், ரைட்டர், பிஆர் ஒன்று. எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. அந்த மனுஷன் எப்படின்னா மூஞ்சி மேலே டைரக்டாக திட்டிடுவார். பரீட்சைக்கு நேரமாச்சுன்னு ஒரு படம் எடுத்தோம் நாங்கள். அல்ல, அது இட்ஸ் பிராமின் ஸ்டோரி. அது அந்த கிளைமேக்ஸா? அந்த கிளைமேக்ஸில் மகேந்திரன் வந்து செத்து போகிற மாதிரி எடுத்த அது ஒரிஜினல் ட்ராமாலேருந்து வந்து நேரக்க வந்து எல்லாரும் ஒரு 10 பேர் வந்து ராஜாராம் இருக்காரு, இவர் இருக்காரு, ஆரம் வீரப்பன் எல்லாருமே இருந்தாங்க. சுந்து நேரக்க வந்து நீ உன் புத்தியை காமிச்சிட்டிய அப்படின்ட்டாரு எங்க அப்பா பார்த்து. அவன் கிறிஸ்டியன் கத்துனால அவனை கொண்டுட்டியா நீனு, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் வேற தண்ணி வேற பண்ணோட. எங்க அப்பாவுக்கு வந்து அந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து பரீட்சைக்கு நேரமாச்சு வந்து பயங்கர எமோஷனலா வரும். ஆமா, எமோஷனல். நமக்கே படம் பார்க்கும்போது ஆமா அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அவன் தப்பிச்சிடணும், அவன் எப்படியும் வந்து இவருக்கு அதுக்கு அவர் பேச வராது. அதுக்கு அப்படியே நேரக்க மூச்சில் நிறைய அடிச்சுடுவாரு. எங்க அப்பாவுக்கு வந்து அவர் நல்லா இப்படிதான் பேசுவாருங்க தெரியும் எங்க அப்பாவுக்கு. எங்க அப்பா இவர் சொல்றது பயந்து அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, எங்க அப்பா வந்து அது லாஸ்ட் அந்த சாகர சீனை வந்து கட் பண்றதுக்கு சவுண்ட் நெகட்டிவ் தேடி ஜெமினிக்கு ஓடிட்டாரு. அந்த மாதிரி பர்சன் அவர்கிட்ட அவர் சொன்ன உடனே நான் போய் பேசி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு அவருக்கு எதோ தெரிஞ்சவர். அவர் போய் நேரக்க வரதராஜ முதலியார் அழைச்சிட்டு வந்து இங்கே மெட்ராஸில் குட்லக் தேட்டரில் பார்க்குறாரு படம். குட்லக் தேட்டரில் மனோரமா தேட்டர்லேயே பார்க்குறாரு. பார்த்த உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க, உங்க கதை இல்லைன்னு நீங்க லெட்டர் கொடுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நினைச்சிட்டாங்க, அவங்க கதைன்னு நினைச்சிட்டாங்க. ஆமா, அதோ நம்ம கதையை எடுத்திருக்காங்க, நம்ம வந்து இந்த லெட்டர் கொடுக்கணும். ஆமா, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் எல்லாரும் வந்திருக்காங்க. வைஃப் எல்லாருமே சேர்ந்து ஒரு கும்பலா வந்து படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. நம்ம கதை வரதராஜ முதலியாருக்கு நம்ம கதையை எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலா வரதராஜ முதலியார் வந்து எந்த ஊரு? அவர் தூத்துக்குடி. பட் ஆனால் பாம்பேல இருந்தது அப்படின்னு. அந்த பிள்ளையார் பூஜை ரொம்ப நல்லா பண்ணாரு, அதெல்லாம் எடுத்தோம். அந்த அவரது கதையெல்லாம் சிலது அந்த சீன் பார்த்தா அந்த பிள்ளையாருக்கு இது பண்ண அதெல்லாம் எடுத்தோம் அதுன்னு. ஸோ அதனால இவர் வந்து பார்த்தாரு. பார்த்த உடனே எங்க அசிஸ்டன்ட் ஒருத்தன் கண்ணன்கிறவன், அவன் நான் அவன்கிட்ட வேலை பார்த்தவன். அவனை போய் நீ போய் பிரிண்டை கொடுத்துட்டு அப்படியே எடுத்துன்னு வாடா, நீனு லெட்டரை கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வாடா அப்படின்னு. அவன் என்ன பண்ண, நீ வந்து உள்ள உட்காராதரா, மேலே ப்ரொஜெக்டர் ரூம்ல உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்களோட வைக்க வேண்டான்னு. ஸோ இவன் போய் ப்ரொஜெக்டர் ரூம்ல உட்காந்துட்டான் அங்கே தியேட்டர்ல இருந்துன்னு. பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல சின்ன பையன் வந்து போலீஸ்காரனை குத்திட்டு ஓடுறான். ஆமா, அது அவங்க அப்பா தான். இவர் வந்து பஞ்சம் பழக்கத்துக்கோசரம் வந்தார். இவர் தன்னை வரதராஜ முதலியார் தன்னோட கதைங்கிறது தன் மைண்டில் வச்சுட்டு பாக்குறாரு இந்த படத்தை வச்சுக்கோங்க. அந்த மைண்ட்ல அவர் படம் பார்த்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் சீன்ல குத்திட்டு போறாங்கிறது உடனே என்னடா அது, நாம எதுவும் இந்த மாதிரிலாம் தப்பெல்லாம் பண்ணலையே, நம்மள வந்து குத்திட்டு போறான்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் 4வது சீன்ல விபச்சாரியை அழைச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு மாதிரி சீனு. சரண்யாவை அழைச்சிட்டு வந்து கூட பசங்க அம்மா எல்லாரும் இருக்காங்க. மொத்த ஃபேமிலி பார்த்துட்டு இருக்கு. இவர் வந்து விபச்சாரி வர சீனு. இப்ப இவர்கிட்ட போய் உன் கதை இல்லைன்னு லெட்டர் வேற வாங்கணும். அந்த உடனே ப்ரொஜெக்டர் ஆபரேட்டர் வந்து இவனை பார்த்து என்ன மயில படம் எடுத்திருக்கீங்க, பெரிய மனுஷன் உக்காந்துருக்கா, அவர் கதைன்னு சொல்லிட்டு அசிங்க எடுத்திருக்கீங்க, நீ நிக்காத நானே அடிச்சிருவேன், அவரை பார்த்தா ஒன்று கொண்டுடுவாரு அப்படின்னு. அந்த பையன் அப்படியே ஓடி வந்தான் அவன். டேய் நான் அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு ஓட்டான். டேய் எனக்கு லெட்டர் பண்ணுட்டான்.
அப்புறம் என்ன பண்ண கடைசியா என்ன பேசி மதிவழி சண்முகம் போனார், லெட்டரை வாங்கிட்டார். லெட்டரை வாங்கிட்டு காலம்பரை 7 மணிக்கோ 8 மணிக்கோ ஷோவை போட்டுட்டு மத்தியானம் லெட்டரை வாங்கிட்டார் அவர். ஆகிட்டு சரி பண்ண உடனே நேரக்க அப்புறம் எங்கள் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அங்கே பாம்பேல இருந்து, அவர் தான் எல்லாத்துக்கும் ஆக்ஷன் பண்ணிட்டு ஹிந்தியில் பேசுறதுலாம் அவர் தான் பண்ணிட்டு அவர்கிட்ட சொன்னது மாதிரி இதுன்னு. நான் ஃபேக்ஸ் மிஷின் அப்போ தான் புதுசாக வாங்கி வச்சுருந்தேன், நான் அதில் அனுப்பிட்டுமான்னு கொண்டுடுவேன். இதில் அனுப்பிச்சேன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து போலீஸ்காரன் வந்துடுவான். உனக்கு இல்லை வரதராஜன் இருக்க என்ன தொடர்பு, உனக்கு அவர் லெட்டர் எப்படி வாண்டட் லிஸ்ட், வாண்டட் லிஸ்ட் இங்கே தான் நீ என்னமோ பண்ணிக்கோ ஏதோ பண்ணிக்கோ, இங்கே வந்து அனுப்பாதன்னு. நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பண்ணோன்னா அப்புறம் மதிவலிஷன் என்னப்பா ஃபேக்ஸ் மிஷின் அனுப்பிச்சிட்டியாப்பா அப்படின்னு ஒரு மாதிரி அதட்டெல்லாம் கேட்பாரு. இல்லை அவர் அனுப்ப வேண்டான்னு. நான் மனுஷன் அவர் அப்படி இப்படின்னு திட்டிட்டே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நேர தினத்தூதுன்னு ஒரு பத்திரிகை ஒன்று எங்க மந்தவழியிலே இருந்தது ஒன்று. அங்கே வந்து மராட்டி முரசு அது 2-3 பத்திரிகை இருந்து, அதில் வந்து இந்த லெட்டரை கொடுத்து இதில் பிரிண்ட் பண்ணி கொடுப்பா அப்படின்ட்டு சொன்னார். அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த காப்பி எடுத்துன்னு வந்து அதை ஃபேக்ஸில் அனுப்பிச்சேன். ஃபேக்ஸில் அனுப்பிச்சோன்னா அது பேப்பர் தானே, அது பேப்பர் கட்டிங். ஆமாம் பேப்பர் கட்டிங் தான் அனுப்பிச்சோன்னா அதை கொண்டு போய் அது லெட்டர் கிட்டர் எல்லாத்தையும் கொண்டு போய் சென்சார் சர்டிஃபிகேட்டில் போய் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் உள்ள தினத்தூது பேப்பர்லேயே வந்துருச்சு, அவர் லெட்டரே கொடுத்துருக்காரு, இது அவரோட கதை இல்லை. ஆமாம் அப்படி இட்ஸ் பீன் பப்ளிக்லி அனௌன்ஸ்டு. நாளைக்கு அவனுக்கு ரெக்கார்டுக்கு போகணும் இல்லை, கொடுத்த உடனே இது சரின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அவங்க கொடுத்துட்டான். இது என்னுடைய கதை இல்லை, எனக்கு எந்த விதமான ஆட்சேபம் இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்கிற ஒரு மேட்டர். இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்த எப்படி இன்ன வரைக்கும் வந்து வரராஜன் கதைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பிரிண்ட் எடுத்துட்டீங்களான்னு கேட்டா, இல்லையே நாங்க எடுக்கலையே அப்படின்னு. காப்பி நம்பர் 9 பாருங்க அப்படின்னா எக்கச்சக்க பிரச்சனை. நாயகன் வர சமயத்துல 7 படம் 100 நாள் ஓடின படம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் எங்களால தாங்க முடியல.